லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஹலோ பூமி, ஒரு நிமிஷம் வந்துடுறேன். யா சொல்லுங்க சார். மனோ, நான் சொல்ற மாதிரி பண்ணு. சொல்லுங்க. தமன்னா, என்னாச்சு? என்னங்க என்னாச்சு? 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 என்னாச்சு தமன்னா? ஐயோ வலிக்குது. பாத்து பண்ண கூடாதா? ஐயோ இரு இரு, ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்கு, எடுத்துட்டு வரேன் இரு. கை இதுல வை. இரு. ஒண்ணுல சரியாயிடும், சரியாயிடும். எரியுது. போகும்போது அடுப்பை சிம்ல வச்சுட்டு தான் போனேன். இப்ப வந்து பார்த்தா அடுப்பு ஃபுல்லா எரிஞ்சு பாத்திரமே கருகிருச்சு. இந்த பழஜாமே போச்சு வேம்பு சார். சரி சரி, கவலைப்படாத. இத வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி. என்ன மாப்பிள, என்னாச்சு? இன்னும் ரெடி ஆகலையா? இதோ வரமாமா. என்னங்க, சீக்கிரம் எடுத்து பிளேட்ல வைங்க. எடுக்க வரல, வந்தா நான் எடுத்துட மாட்டேனா? ஐயோ, என்னங்க இது? நான் என்ன பண்ணட்டும்? சட்டியில கரண்டி ஒட்டி ரொம்ப நேரம் ஆகுது, அதான் எடுக்க வர மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே வளரு. சரி சரி, நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அப்படியே கொண்டு போய் அங்க வச்சிருங்க. சரி சரி.
முதல்ல ரகுவரன் மாப்பிள்ளை செஞ்சதை டேஸ்ட் பண்ணுவோம். அப்பா கடவுளே காப்பாத்து. என்ன மாப்பிள்ளை வந்துருமா? சரி, ஜெகதீஷ் செஞ்சது எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுவோம். இப்போ பொம்மி செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பாப்போமா? சரிங்க மாமா. பொம்மி, அருமையான ஃப்ரூட் ஜாம்மா, வித்தியாசமான டேஸ்டா இருக்கு. சக்கரை இல்லாம இருக்கிற பொருட்களை வச்சு இவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா. வெரி குட். இப்ப மனோ செஞ்சதை டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். பிரமாதம், பிரமாதம். நீ ரொம்ப நல்லா பலாப்பழ மைசூர் பாக் செஞ்சிருக்க மனோ. எக்ஸலென்ட். இருந்தாலும் பொம்மி செஞ்சது நாக்கிலேயே நிக்குது. அவ்வளவு ருசியா இருந்துச்சு. மனோ பிரமாதம். வெல்டன் மனோ. மனோ பண்ண பலாப்பழ மைசூர் பாகு தான் பிரமாதமா இருக்கு. மனோ சக்சஸ். எஸ். சிவகாமி மாமா, சபையில வச்சு கேக்குறேன்னு தப்பா நினைக்காத. உன் மனசாட்சிப்படி சொல்லுமா, பொம்மி செஞ்ச ஜாமை விட மனோ செஞ்ச ஸ்வீட் தான் நல்லா இருக்கா? ஆமா மாமா, என் மனசுல தோணுனதுதான் நான் சொன்னேன். சரி விடு பொம்மி. சர்க்கரையே இல்லாம நீயும் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் செஞ்ச. இல்ல வேம்பு சார், நான் செஞ்சது ரொம்ப நல்லா தான் வந்திருக்கு. என்னதான் தீ அதிகமா இருந்தாலும் சுவை ரொம்ப நல்லா இருந்துச்சு. அம்மா சிவகாமி, ஒரு நிமிஷம்மா.
எங்க நீ பொம்மி பேரை சொல்லிடுவியோன்னு நான் ரொம்ப பயந்துட்டேம்மா. நல்ல வேளை மனோ பேரை சொல்லிட்ட. இதாம்மா இந்த வீட்டோட எதிர்காலத்துக்கு நல்லதுன்னு எனக்கு தோணுது. எப்படியாவது அடுத்து நடக்க போற எல்லா போட்டியிலையுமே மனோ ஜெயிக்கணும். சூப்பருங்க. எப்படியோ மாஸ்டர் வச்சு தில்லுமுள்ளு பண்ணி போட்டியில நாம ஜெயிச்சிட்டோம். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. கையில எல்லாம் சூடு வேற வச்சுக்கிட்டீங்க. நான் வேணா மருந்து போட்டு விடட்டுமா? இங்க பாரு, போட்டியில ஜெயிச்சிட்டோன்னு அட்வான்டேஜ் எடுத்துக்க வேண்டாம். மருந்து தானே, எனக்கே போட்டுக்க தெரியும். இல்ல தமன்னா, மருந்து போட்டுக்க தெரியுமா? போட்டுக்க போட்டுக்க. பொம்மி, சொல்லுங்க அத்தை. என்ன உறவு கொண்டாடுறியா? இன்னைக்கு நடந்த போட்டியில உன்னோட ஸ்வீட் நல்லா தான் இருந்துச்சு. ஆனா எனக்கு உன்னை ஜெயிக்க வைக்க சுத்தமா விருப்பம் இல்ல. வினய் என் பேச்ச மீறி அந்த டான்ஸ்காரிய கட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போனதுக்கு நீதான் காரணம். அது மட்டும் இல்ல, போட்டி தொடங்கினதுமே அவனுக்கு தகவல் கொடுத்து மறுபடியும் அவனை உள்ள நுழைக்க பாக்குற. திரும்ப திரும்ப நீ என்னை அவமானப்படுத்தவே முயற்சி பண்ணிட்டு இருக்க. உன்னை ஜெயிக்க வைக்க எனக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. அதனாலதான் வேணும்னே உன்னை தோக்க வச்ச. புரியுதா? இனிமேலாவது வினய் விஷயத்துல தலையிடாம இரு. என்ன சிவகாமி ஆண்டி உன்னை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க போல இருக்கு. எப்படியோ போட்டியில உன்னோட சர்க்கரையை எடுத்து பார்த்தேன், பவர் கட் பண்ணி பார்த்தேன், வேற ஒரு மாஸ்டர் மூலமா ஸ்வீட் பண்ணி கூட பார்த்தேன். அதுக்கப்புறம் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலன்னதும் கைய சுட்டுட்ட மாதிரி நடிச்சு உன் ஸ்வீட்டுக்கு ஹை ஃப்ளேம் வச்சேன். இத்தனையும் நான் பண்ணியும் தாத்தா உன் ஸ்வீட்டு தான் நல்லா இருக்குன்னு சொன்னாரு பாரு. அப்போ வந்துச்சு எனக்கு கடுப்பு. ஹே பொம்மி, இங்க பாரு, உன்னை தோக்கடிக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது உனக்கு இப்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாரிசு பட்டம் மனோக்கு தான். இனிமே நான் சொல்றத கேட்டுதான் நீ இந்த வீட்ல நடந்தாகணும். அத நான் நடத்தி காட்டுறேன். இங்க பாரு தமன்னா, எனக்கு வாரிசாகணும் அது இதுன்னு எதுவுமே நினைக்கல. யாரையும் நான் போட்டியாவும் நினைக்கல. ஆனா ஒண்ணு, நீ என்கிட்ட நிஜமா போட்டி போட்டு ஜெயிச்சிருந்தா நான் சந்தோஷம்தான் பட்டிருப்பேன். ஜெயிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சதுனால தானே இது அத்தனையும் பண்ண. அப்பவே உனக்கு புரியலையா தமன்னா, இதுல நான் தான் ஜெயிச்சேன்னு? முடிஞ்சா எல்லா விஷயத்திலயும் நேரடியா மோது. அதை விட்டுட்டு இப்படி பின் வழியில முன்னுக்கு வராத. என்ன தமன்னா, என்ன சொல்லிட்டு போறாங்க? அவளை நேரடியா மோதி ஜெயிக்கணுமா? ஜெயிச்சு காமிப்போம். ஐயோ, அவங்கள நேரடியால நம்மளால ஜெயிக்க முடியாது, தோத்துருவோம். இங்க பாருங்க, நேர் வழி ரொம்ப சுத்து, கஷ்டப்பட்டு போனோம். குறுக்கு வழி ரொம்ப ஈஸி. நமக்கு குறுக்கு வழி தான் ஒர்க் அவுட் ஆகும். அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்கிறதுக்காக நம்ம உணர்ச்சி வசப்பட்டு நேர் வழியெல்லாம் முயற்சி பண்ணவே வேண்டாம். மனோ, பிரமாதம். வெல்டன் மனோ. மனோ பண்ண பலாப்பழ மைசூர் பாகு தான் பிரமாதமா இருக்கு. அம்மா, அம்மா, அம்மா எங்கப்பா? அப்பா, ஏன் நீங்க இப்படி பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சுப்பா? ஒருவேளை இவங்க பிளான் பண்ணி போட்டியில பொம்மையை தோக்கடிச்சதுனாலதான் அப்பா இப்படி ஃபீல் பண்றாரோ? என்னப்பா ஆச்சு? ஏன் இப்படி பேசாம இருக்கீங்க? சரி, அம்மா எங்க? சரி, இந்தாங்க
காஃபி குடிங்க. அம்மா, அப்பா, அப்பா நில்லுங்க. அப்பா எங்க போறீங்க? அப்பா, 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 என்னப்பா, என்னாச்சுப்பா? ஏன் இப்படி பண்றீங்க? என்னதான் உங்க பிரச்சனை? ஏன் இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்க? அம்மா எங்க போயிட்டாங்க? அப்பா பேசுங்கப்பா, என்னப்பா பிரச்சனை? பேசுங்கப்பா. சித்தி, என்னாச்சு சித்தி? அப்பாக்கு காஃபி எடுத்துட்டு போனேன். எதுவுமே பேசாம இப்படி வந்து உட்கார்ந்துட்டு இருக்காரு. தாத்தா, என்ன தாத்தா? என்னாச்சு தாத்தா? என்ன சித்தி இது? தோக்கடிச்சு அவங்க கிட்ட கோவப்படாம தோத்து போன என்கிட்டயும் பேசாம இருக்காரு. அப்பா பேசுங்கப்பா. தாத்தா இப்படி பேசாம இருந்து ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா எல்லா பழியும் நம்ம மேல விழுந்துரும். எப்படியாவது சமாதானப்படுத்தணும். வா. வதனே, தாத்தா, என்னாச்சு தாத்தா? தாத்தா என்னன்னு சொல்லுங்க. என்ன தாத்தா, ப்ளீஸ் தாத்தா, ஒரு போட்டிக்காக இப்படி வருத்தப்பட்டு பேசாம இருக்கலாமா? வேணும்னா நான் என்னோட மெடலை வேணா பொம்மைக்கே திருப்பி கொடுத்துறவா? சொல்லுங்க தாத்தா. என்ன தமன்னா? ஆமா தாத்தா, நாங்க பொம்மைக்கே வேணா திருப்பி கொடுத்துடுறோம். நீங்க அதுக்காக பேசாம இருக்காதீங்க தாத்தா. பேசுங்க தாத்தா. பேசுங்க தாத்தா. ப்ளீஸ் தாத்தா. தாத்தா, தாத்தா. அப்பா உங்களதான். பேசுங்க தாத்தா. என்னாச்சு வளரு? பேச மாட்டேங்கிறாரு. பேசுங்க தாத்தா. அப்பா. தாத்தா தாத்தா போட்டி தானே தாத்தா? இதுக்கு போய் இப்படி வருத்தமா இருக்கலாமா? பேசுங்க தாத்தா. மாமா தாத்தா பேசுங்க தாத்தா. தாத்தா தாத்தா ப்ளீஸ் தாத்தா பேசுங்க தாத்தா. ஏன் கூட பேச மாட்டீங்களா தாத்தா? தாத்தா பேசுங்கப்பா. தாத்தா பேசுங்க. பேசுங்கப்பா. என்னாச்சு? பேசுங்க மாமா. தாத்தா பேசுங்க மாமா. உங்களுக்கு என்ன ஆச்சு இப்போ? இந்த வேம்பு சார் என்ன வேடிக்கை பார்த்துட்டு பேசாமலே நிக்கிறாரு. என்னாச்சுப்பா? தாத்தா பேசுங்க தாத்தா. தாத்தா மாமா எதுக்கு நீங்க பேசுங்க பேசாம மாமா. இருக்கீங்க? பொம்மி இங்க வா. தாத்தா பொம்மி சூட ஒரு கிரீன் டீ எடுத்து வா. என்ன வேம்பு சார், இங்க இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னடானா கிரீன் டீ கேட்டுட்டு இருக்கீங்க? ஏன் என்ன நடக்குது? அங்க பாருங்க, தாத்தா யார்கிட்டயும் பேசாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. நல்லதுதான். தாத்தா தேவையில்லாம இந்த வயசுல அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு அவரும் டென்ஷன் ஆகி எல்லாரையும் டென்ஷன் ஏத்திட்டு இருக்காருல்ல. இங்க பாரு, அந்த டென்ஷன் எல்லாம் இந்த வயசுல ஒர்க் அவுட் ஆகாது. அவர் இப்படி அமைதியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுதான். இப்படி இருக்கிறது தான் அவருக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. சும்மா இந்த வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிக்கிட்டேன். அவரே கோபத்துல இருக்காருன்னு சொன்னா நீ இப்படி அவரை வெறுப்பேத்துற மாதிரி பேசுறியே. சரி, அப்ப நான் ஒண்ணு சொல்றேன், எல்லாரும் கேளுங்க. தாத்தாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பாட்டு போட்டி வைக்கலாமா, டான்ஸ் போட்டி வைக்கலாமான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல. இன்னைக்கு தாத்தாவே இப்படி உட்கார்ந்து ஒரு ஐடியாவை கொடுத்திருக்காரு. இப்போ போட்டி என்னன்னா, தாத்தாவை யாரு சிரிக்க வச்சு மறுபடியும் நார்மல் ஆக்கறது தான் போட்டி. அப்புறம் முதல்ல தாத்தாவை சிரிக்க வச்சு யாரு நார்மல் ஆக்குறாங்களோ அவங்களுக்கு வளர்மதி அத்தை போட்டிருக்க பெரிய நெக்லஸ கிஃப்டா கொடுத்துடலாம். என்னது? ஐயோ, என்னங்க, என்னை விட நீங்க ரொம்ப பதறீங்க. ஏற்கனவே வாரிசு போட்டிலையும் எதுவுமே தேராதுன்னு தெரிஞ்சு போச்சு. உள்ளதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு, இருக்கிற இதுவும் போச்சுன்னா என்ன பண்றது? அப்போ நானும் போட்டிக்கு ரெடி. நாங்களாம் போட்டிக்கு ரெடி. ஆமா, நான் ரெடி.
இவனுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும். நான் இவ்வளவு சீரியஸா கோச்சிட்டு உட்கார்ந்துருக்கேன், என்னை வச்சு காமெடி பண்றானே. தெய்வநாயகம், நீ விடக்கூடாது. இவ்வளவு விஷயத்தை நீ வாழ்க்கையில தாண்டி வந்திருப்ப. யார் என்ன பண்ணாலும் நீ சிரிச்சிடக்கூடாது. இந்த போட்டியில மட்டும் நீ தோத்தா சிங்கப்பட்டுற கூடாது. ஃப்ரோசன் மங்கியா இருக்கணும். மாப்ள, சீக்கிரமா ஒரு ஐடியா சொல்லுங்க மாப்ள. சும்மா யோசிச்சுட்டு இருக்கீங்க. மச்சான், என்ன என்ன மாப்ள? ஐடியா வந்துருச்சு மச்சான். அதுக்காக இப்படியா கத்துவீங்க? இல்ல மச்சான், செம்ம ஐடியாவா, அதனாலதான் சந்தோஷத்துல கத்திட்டேன். சாரி மச்சான், சாரி மச்சான். சரி சரி வாங்க போலாம். மாப்ள, கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும்ல? என்ன மச்சான் இப்படி சந்தேகப்படுறீங்க? 100% ஒர்க் அவுட் ஆகும். வாங்க. நாம அப்பாவை நார்மல் ஆக்கினா தான் போட்டியில நடந்த விஷயம் ஒண்ணு இல்லாம போகும். இல்லன்னா பெரிய விஷயமா மாறிடும். சரி சரி வாங்க மச்சான் போலாம். வாங்க. சரி போங்க. தாத்தா 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 எல்லாரும் வாங்க 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 வாங்க. மாமா எப்படி சிரிக்கிறாருன்னு மட்டும் வந்து பாருங்க. வாங்க மாமா, உங்களுக்கு இப்போ நான் ஒரு கதை சொல்ல போறேன். தேவநாயகம், சிரிச்சிடக்கூடாது, பேசாம இரு.